ஹாய் ஹலோ, நான் உங்கள் அட்ரஸக்க சமையல் ஜெயந்தி பேசுகிறேன். வெளியே நல்லா ஜில்லுன்னு காற்றும் மழையுமா கும்முன்னு இருக்குது. நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீ கடை போண்டா செய்கிறேன். பாருங்கள், நம்ம பேன் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் தான் நம்ம ஊற்ற போகிறோம். நம்ம இந்த ஆவி ஆவி பறக்கும் டீ கடை அந்த ஸ்டைலில் நான் காரசாரமாக ஒரு உருளைக்கிழங்கு போண்டா செய்ய போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. பாருங்கள், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, ரெண்டையுமே நம்ம இப்படி ஒன்றா போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகெல்லாம் நல்லா வெடிக்கிறாங்க, டம் 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 டம்னு பட்டாசு மாதிரி. இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டு பசங்கள்லாம் அழகாக அந்த போண்டாவை உடச்சி அதில் இருக்க கருவேப்பிலை எல்லாம் பொறுக்கி போட்டுட்டு சாப்பிடுவாங்க. இப்படி போட்டால் நம்மளை அவங்க ஏமாற்ற முடியாது. இது வந்தோடனே அடுத்தது பச்சை மிளகா லைட்டாக வந்தோடனே இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால தான் நான் அதை முதல்ல போட்டேன். ஒரு 1 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். அவ்வளோதான், இவங்க நல்லா வதங்கிட்டாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பெரிய வெங்காயம் பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை அப்படியே இதில் தட்டிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன், நல்லா மசிச்சும் வச்சுருக்கேன். வாங்க இதை அப்படியே இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மசியாததை நைட்டாக இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஈவனாக நம்ம மசிச்சு விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு வேகும் போது உப்பு போடலை. ஸோ நல்லா அந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது, அதையும் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம இதில் நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்படியே இதை நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவை நல்லா ஒட்டுக்க நம்ம சூப்பராக இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இந்த மசாலா உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம மாவில் முக்கி போட போகிறோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி கட்டியாக இருக்கட்டும். வாங்க இதை ஓரம் வச்சுட்டு நம்ம பேட்டர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு 200 கிராம் கடலை மாவு, வெறும் கடலை மாவு. நான் ரெடிமேடாக கடையில் வாங்கிக்கிட்டேன். இது நல்லா ஒரு சின்ன உருண்டை கூட, அதாவது கட்டி கட்டியாக எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு, இப்போ நம்ம நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்போ தான் போண்டா நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா நமக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இதையும் நல்லா இப்போ இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கையில் கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நல்லா நம்ம எல்லாமே கட்டி இல்லாமல் குழ குழன்னு நமக்கு கன்சிஸ்டன்சி நமக்கு தெரிய வரும். அதனால் கையில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எப்படி அழகாக கரைச்சி வச்சிட்டோன்னு. நம்ம தோசை மாவு எப்படி இருக்குமோ அந்த பதத்தில் நம்ம கரைச்சாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம மசாலா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, உருளைக்கிழங்கு மசாலா, அதை நம்ம இப்படி எடுத்து நல்லா நம்ம கை அளவுக்கு இந்த மாதிரி உருட்டி உருட்டி இந்த சைஸில் உருட்டி உருட்டி நான் ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். அது மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். வாங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த உருளைக்கிழங்கு உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த உருளைக்கிழங்கு மசாலா, இதை இந்த மாவில் அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதான். அப்படி முக்கிட்டு
எண்ணெயில் இப்படி போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு 4-5 ஒன்றா போட்டுட்டோன்னா அந்த சூடு கரெக்டாக கம்மியாயிடும், பதத்துக்கு வந்துடும். போதும் இந்த அளவுக்கு. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வேகட்டும் அது ஒரு 2 நிமிஷம். பாருங்கள், நம்ம போண்டாவை இப்போ லைட்டாக திருப்பி விடலாம். கம 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 கமன்னு வாசனை வருது. ஒரு பக்கம் இந்த கமகமன் வாசனை எல்லாரையும் கமான் கமான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ஏதோ வாசனை வருதுன்ட்டு அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு நம்ம கிச்சனுக்கு வந்துடுவாங்க. இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இவங்க 2 பக்கமும் நல்லா வெந்தாச்சு. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பாக போட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த ட்ரிப்பை எடுத்துடுறேன். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்படி எடுத்துருங்க. நெஞ்சில் ஜில் 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 ஜில்லுன்னு ஜோன்னு வெளியே மழை பெய்யுது. உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், போண்டாவும் டேபிளுக்கு சர்வ் பண்ண ரெடி ஆயாச்சு. நான் காரசாரமாக ஒரு கொத்தமல்லி சட்னி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி சட்னி பண்ணி இந்த போண்டாவை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன ஃபாலோவும் பண்ணுங்கள். தேங்க்யூ.